குளிர்சாதன பெட்டியில் ஒரு சில பழங்களை வைக்கும் பொழுது அதனுடைய சுவையை இழந்துவிடும். அப்படிப்பட்ட பழங்களில் ஒன்று மாம்பழம். அதிலும் பழுக்காத மாம்பழம் இயற்கையாக பழுக்க அறை வெப்பநிலை தேவை. பழுக்காத மாம்பழத்தை குளிர்சாதன பெட்டியில் வைக்கும் பொழுது அதனுடைய இனிப்புத்தன்மை மாறிவிட வாய்ப்புள்ளது. அதுபோல பழுத்த மாம்பழங்களும் குளிர்சாதன பெட்டியில் வைத்து சாப்பிடும் பொழுது அதனுடைய சுவை மாற வாய்ப்புள்ளது. அதுபோல வாழைப்பழத்தை குளிர்சாதன பெட்டியில் வைக்கும் பொழுது அது பழுப்பதை தாமதப்படுத்துவதோடு வாழைப்பழத்தின் தோல்கள் விரைவாக கருப்பாக மாறிவிடும். வாழைப்பழங்கள் முழுமையாக பழுக்கும் வரை அறை வெப்பநிலையில் வைப்பது சிறந்தது. அது மட்டுமல்லாமல் வாழைப்பழங்களை வெளியே வைத்து சாப்பிடுவது அதனுடைய சுவையை அதிகரித்து கொடுக்கும். அதுக்கப்புறமா அன்னாசி பழம். முழு அன்னாசி பழத்தின் இனிமையான சுவையை தக்க வைக்க அதை குளிர்சாதன பெட்டிக்கு வெளியே வைத்திருப்பதே சிறந்தது. அன்னாசி பழத்தை வெட்டிய பிறகு குளிர்சாதன பெட்டியில் வைத்து சாப்பிடலாம். நாவல் பழத்தை வாங்கிய உடனே சாப்பிடும் பொழுது நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். அதை குளிர்சாதன பெட்டியில் வைக்கும் பொழுது சில சமயங்களில் அதனுடைய தன்மையை மாற்றி இயற்கையான சுவையை குறைத்துவிடும். தர்பூசணி பழம். முழுமையான ஒரு தர்பூசணி பழத்தை அப்படியே குளிர்சாதன பெட்டியில் வைக்கக்கூடாது. வெளியே உலர்ந்த இடத்தில் வைப்பதால் புத்துணர்ச்சியோடு இருக்கும், சுவையும் மாறாது. தர்பூசணி பழத்தை வெட்டிய பிறகு மட்டுமே குளிர்சாதன பெட்டியில் வைக்கலாம். அதுவும் குளிர்சாதன பெட்டியில் வைக்கும் பொழுது ஓரிரு நாட்களில் அதன் சுவையை இழந்துவிடும். ஆரஞ்சு பழத்தை குளிர்சாதன பெட்டியில் வைக்கலாம். இருந்தாலும் அறை வெப்பநிலையில் வைக்கும் பொழுது நல்ல சுவையையும் சாற்றையும் கொடுக்கும். அதுக்கப்புறமா பீச் மற்றும் பிளம்ஸ் பழங்கள். இந்த பழங்களை அறை வெப்பநிலையில் வைப்பதே சிறந்தது. இதை முன்கூட்டியே குளிர்வித்தால் அதனுடைய மாவுத்தன்மை அதிகரித்து சாறு குறைந்துவிடும்.